Hello viewers, welcome to Dharni Krishnan's Easy Diet. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐ ஹெல்த்தை பற்றி. ஐனா என்ன? கண்ணு. இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சின்ன குழந்தைகள் கண்ணாடி போட்டால் இது சாப்பாடில் ஒரு டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஷார்ட் சைட், லாங் சைட், இதெல்லாம் ஐ பாலில் இருக்கிற ஷேப், அதோட சேஞ்சஸ் அது பிரகாரம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைல கண்ணாடி போட்டால் கூட ஒரு அடாலசன்ஸ் வரைச்சே, அதாவது பருவ டைம் வரைச்சே டக்குன்னு ஏறும் பவர். ஏன்னா அந்த ஹைட் வைக்கிறதுனால அந்த ஷேப்பு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ கண்ணாடி போட்டாலே குழந்தைல நீ சரியாக சாப்பிடல அப்படின்னு திட்டுறது கரெக்ட் கிடையாது. பட் கண்ணுக்கும் நியூட்ரிஷனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. இது ரொம்ப முக்கியம் கண்ணு நம்ம பார்வைக்கு. ஸோ இது உணவில் இல்லைன்னா, ரொம்ப குறைவாக போச்சுன்னா மாலை கண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது சாயங்காலம் ஆனால் கண்ணு சரியாக தெரியாது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம விட்டமின் ஏ கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். ஏன்னா இது விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய ஒரு விஷயம். இதே ரொம்ப விட்டுட்டிங்கன்னா பிளைண்ட்னஸ் வரலும் போக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால் வர கண்ணு ப்ராப்ளம் தான் டைரெக்டாக நியூட்ரிஷனுக்கு ரிலேட்டட். இப்போ விட்டமின் ஏ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், அப்புறம் இந்த பப்பாயா, இந்த ஆரஞ்சு கலர்டு எந்த வெஜிடபிள் ஃப்ரூட் இருக்கோ அதுலேயும் இருக்குது. டார்க் க்ரீனாக எது இருக்கோ அதுலேயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏயோட ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பீட்டா கேரட்டின் ஒரு மாலிக்யூல் இருக்குது. இதை நம்ம சாப்பிட்டோன்னா இது நம்ம உடம்புக்குள்ளே விட்டமின் ஏயாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பீட்டா கேரட்டின் எதில் இருக்குது? கேரட்டுங்கிற பேரே பீட்டா கேரட்டின் அதில் இருக்கிறதுனால வருது. ஸோ அதனால தான் எல்லோ ஆரஞ்சு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோம். இது எல்லாத்துலேயுமே இப்போ பப்பாயா இல்லை ஆரஞ்சு, இதில் எல்லாத்துலேயுமே சிறிய அளவு பீட்டா கேரட்டின் இருக்குது. ஸோ இது நல்லது, இதை எடுத்துக்கலாம். இதை தவிர ரெகுலராக கீரை, நம்ம போடுற கருவேப்பிலை எடுத்து வெள்ளை வைக்காத அதை கடித்து சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு இந்த விட்டமின் ஏ சத்து கிடைக்கும். இப்போ விட்டமின் ஏ ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எண்ணெய் மூலமாக தான் உடம்புக்குள்ளே அது அப்சார்ப் ஆகி யூஸ் ஆகுது. ஏடிஇகே இந்த 4 விட்டமினும் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஸோ இது நம்ம எப்படியுமே நம்ம நாட்டில் எண்ணெய் ஜாஸ்தி தான் எடுக்கிறோமே, எண்ணெய் கம்மியாக எடுக்கலை. அதனால இந்த பிரச்சனை நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதை தவிர பார்த்தீங்கன்னா மற்றது எது ஹெல்ப் பண்ணுறது ஐ ஹெல்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. ஏன்னா விட்டமின் சி, பீட்டா கேரட்டின் ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் விட்டமின் சி, செலினியம், ஜிங்க், இந்த மாதிரி பல விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட், இம்யூனிட்டி, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இது ஐ ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு கேட்ராக்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேட்ராக்ட்னா என்ன? ஒரு தின் ஃபிலிம் ஃபார்ம் ஆகி அந்த கண்ணுலேருந்து அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். இது சில பேருக்கு 40 வயசுலேயே வந்துடுது. சில பேருக்கு 75, 80 வயசில் தான் அவங்களுக்கு அதை முத்தி எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது. ஸோ என்ன வித்தியாசம்? ஒன்று லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைலில் கரெக்டாக உணவு எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி டீஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணால் கேட்ராக்ட் கூட போஸ்ட்போன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை மற்ற பிரச்சனைகள், இப்போ டயபெட்டிஸ் இல்லை ஹை பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் இருந்தால் இது கூட மற்ற ப்ராப்ளம்ஸ் ஐஸில் வரலாம். இப்போ டயபெட்டிஸ் எடுத்திங்கன்னா அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தால் ரெட்டினோபத்தின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அது நம்மளுக்கு இந்த பார்வையே அஃபெக்ட் ஆகும். அதனால சுகர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஃபைபர், அது கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஐ ஹெல்த்தை இன்டைரக்டாக. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி குளோக்கோமா ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. குளோக்கோமானா என்ன? ஐயில் ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகும். இது எந்த ஏஜில் வேணால் வரலாம். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ரெட்டினோபதி கூட சொல்கிறோம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்லதுன்னு. யார் நான் வெஜிடேரியன் எடுப்பீங்களோ ஃபிஷ்ஷு இதை எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். வெஜிடேரியன் டயட்டில் வெந்தயம்
உளுந்து இதிலெல்லாம் இருக்குது ஒமேகா. இந்த மாதிரி ஒமேகா 3, ஒமேகா 6. ஸோ இது மாதிரி நம்ம இல்லை ஆலிவ் ஆயில் இதெல்லாம் கூட ஹெல்ப் ஆகும். அந்த ஐ ஹெல்த்துன்னு எடுத்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, நம்மளுக்கு ஃபைபர், ஒமேகா 3 இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இதை நம்ம ரெகுலராக எடுத்தோன்னா நம்ம நிறைய ஐ ப்ராப்ளம்ஸ் வராத தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உணவை பேலன்ஸ்டாக எடுத்தால் ஐ ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பசங்க கண்ணாடி போடுறது இதுக்கு சம்மந்தம் இல்லை, வயசாகி கண்ணாடி போடுறது அதுவும் டெஃபிஷியன்சிக்கு சம்மந்தம் கிடையாது. தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.